அரசு சிட்டி பஸ்ஸில் ஆண்களுக்கு இலவச பயணம் சாத்தியமா என கேள்வி. குடிமகன்கள் மதுபோதையில் பஸ்ஸில் ஏறி டிரைவர் கண்டக்டரிடம் தகராறு செய்ய வாய்ப்பு. ஏழை ஆண்களுக்கான திட்டம் இது என்கிறார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. மதுரை பொன்மேனி அரசு பஸ் டெப்போவில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் தரைதளம் அமைக்கும் பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பங்கேற்றார். ஆண்களுக்கான இலவச பயணம் குறித்த செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்தார். நாங்கள் ஏற்கனவே 1500 ரூபாய் எங்க பொதுச் செயலாளர் போன கடந்த தேர்தலே அறிவிச்சிருந்தார். தேர்தல் குறிப்பிட்டிருந்தார். நீங்க அதை புரிஞ்சிருக்கும். இப்பொழுது 2000 உயர்த்தி கொடுத்திருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு, எங்க முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழருக்கு உடைய அந்த வித்தியாசம் என்னன்னா, அந்த நல்ல குணம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு முன்பாக பணத்துடைய மதிப்பிழப்பு எவ்வளவு, இன்னைக்கு பண மதிப்பிழப்பு எவ்வளவு, என்னன்னு 2000 ரூபாய். இது ஒண்ணு புதிதாக யாரையும் காப்பி அடிச்சில்ல. காப்பி அடித்து பழக்கப்பட்டவர்கள் யார் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க எங்களை சுட்டி காட்டுவோம். ஒரு விரல் எங்களை சுட்டி காட்டுறார் டிஆர்பி ராஜா. 4 விரல் எப்பா நம்ம தான்ப்பா தப்பு பண்ணிருக்கோம், நம்ம இந்த 4 வருஷம் 4 வருஷம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நகர பேருந்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நகர பேருந்துல ஆண்களுக்கும் இலவசனா. ஆண்கள்ல எத்தனையோ பேர் வயசானவங்க, பாவப்பட்ட மக்கள், பாவப்பட்ட ஆண்கள் இருக்க மாட்டாங்களா? வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. எத்தனை பேர் எல்லாருமே பேர் எல்லாருமே பணம் கொடுத்து போகிற அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் ஏழை பாளையலுக்கான உருவாக்கப்பட்டதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக. அதை வார்த்தெடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா. ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அனைத்து குடும்ப அட்டதாருக்கும் விலையில்லா அரிசி கொடுத்தவர் எங்க அம்மா. அப்ப நீங்க அதை கேட்பீங்களா? ஏங்க எல்லா குடும்பத்துக்கும் என்ன பணக்காரவங்களாம் வாங்குறான், யார் வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே, அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில தான் கொடுத்தது. அதே அனைத்து குடும்ப அட்டதாருக்கும் விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி கொடுத்தோம். நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நாங்க கொடுக்குற திட்டங்களை பாகுபாடு பார்த்துல, தகுதி பார்த்தல்ல, அனைவருக்குமான திட்டம் தான் இது. இந்த திட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை 5 அறிவிப்பு, முத்தான அறிவிப்பு. இன்னைக்கு அறிவித்த உடனே திமுக ஆட்டங்காண்டுச்சு. ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக தோழமை கொண்ட உடனேயே ஏற்கனவே பல அப்பா குதிச்சுட்டாங்க. நீங்க போகலாமா, நீங்க போய் திராவிட இயக்கம் சேரலாமா, நாங்க என்னமோ புதுசா தப்பு பண்ற மாதிரி. இவங்க தான் தொடங்கி வச்சது. இவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டமே இவங்க காலத்துல தான், இவங்க அமைச்சர் மத்தியில பாரதிய ஜனதாவோட மந்திரி சபையில இருக்கும்போது தான், கூட்டணியில இருக்கும்போது தான், நீ நல்லா புரிஞ்சுக்கணும், அன்னைக்கு தான் ரத்து பண்ணப்பட்ட புதிய ஓய்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து மோடிஜி அதை நடைமுறைப்படுத்தினார். இவங்க என்னமோ புதுசா அவங்க இப்ப புதுசா தரேன்னு சொல்லிட்டு அதுலயே நம்ம அரசு ஊழியர்களை, அங்கன்வாடி பணியாளர், சத்துணவு பணியாளர், இடைநிலை ஆசிரியர், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கூட்டணி பணம் குறைவே கிடையாது. நீங்க என்னன்னா நீங்க அதைத்தான் தவறாக இடம் போடுறீங்க. எங்க தலைவர் 1980 எப்படி கூட்டணி வச்சாரு? பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா? சாதாரண காக்கா தேக்காங்க. பா நெடுமாறன், நீங்க பாத்தீங்கன்னா பா நெடுமாறன், இந்த மாதிரி தெரியாத கட்சியெல்லாம் சேர்த்துதான் நடத்தினார். அது அதிகமான 77 காட்டிலும் 1977 காட்டிலும் 1980 அதிகமான சீட்டுகளை, வாக்குகளை பெற்றார். தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் இவரும் எம்ஜிஆர் மாதிரி தான். எம்ஜிஆர் கட்சி தானே அதிமுக. இன்னைக்கு வளர்ந்திருக்கு அதிமுக என்பது. அன்றைக்கு 17 லட்சம் தொண்டர்கள், அன்றைக்கு அடுத்து எங்க அம்மா காலத்துல 1.5 கோடி தொண்டர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க. எங்க குடும்பம் சம்மந்தம் பண்ணியிருப்பாங்க, கட்சியில இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? அப்படி இருக்கும்போது அப்ப விரிந்து பறந்து இருக்கிறது, இயக்கம் பறியுது. தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி எதுனா அதிமுக. எங்களோட கூட்டணி வைக்கிறது, கூட்டணி பலம் எந்த பிரதமாக இருந்தாலும். எங்க அன்னை இந்திரா காந்தி பிரதமரா இருக்கார், டாக்டர் கலைஞர்
அவரு தமிழகத்துடைய முதலமைச்சரா 2 பேரும் கூட்டணி வைக்கிறாங்க. பெரும்பெரும் தலைவர்களா இருக்காங்க. அப்படி இருந்த அந்த கூட்டணி 117 வெல்ல முடியலையே. கூட்டணி பலம் பார்க்க மாட்டாங்க மக்கள். தேர்தல் நேரத்தில் மக்களுடைய மனநிலை கடந்த 5 ஆண்டுகள்ல யார் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கு முன்னால எப்படி எடப்பாடியார் ஆட்சி செஞ்சாரு அப்படின்றதான் பார்ப்பாங்க. அப்படிதான் பார்த்துருக்காங்க. அப்படித்தான் பார்த்து இன்னைக்கு மக்கள் எல்லாம் நாங்க போற இடங்கள்லாம் ஏகோபித்த வரவேற்புல இருக்காங்க. இவங்களும் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. திமுகவும் பரிசுகளை அள்ளி கொடுக்குறாங்க. நேற்றுக்கு பாத்தீங்கன்னா, நேற்றுக்கு முன்தினம் சென்னை அண்ணா நகர்ல அங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேர் சொல்லல, காத்து கொடுக்குறாரப்பா, சீர் மாதிரி கொடுத்து வர்றாரு. தென் மாவட்டங்களில் சீர் கொடுக்குற மாதிரி சீர் மாதிரி கொடுத்து வர்றாரு. நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நல்லதே மக்களுக்கு செய்திருந்தால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு பரிசு பொருள் கொடுக்கணுமா? அதே மாதிரி எத்தனை பேர் கொடுக்குறாங்க. இன்னைக்கு படிப்படியா எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக சட்டமன்ற உறுப்பினர் தெரியுது. நம்முடைய பலம் நமக்கு தான் தெரியும், மக்களுடைய பலம் நமக்கு தெரியும்ப்பா. நம்ம ஆட்சி அதிகாரம் நம்ம இதுல இருக்கோம், நம்ம சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது. மக்கள் கொதிப்புல இருக்காங்க. இதாச்சும் கொடுத்து மக்கள் மாறுவாங்களான்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சான்றுக்காக சொல்றேன். மக்கள் தான் பலம், மக்கள் தான் எஜமானர்.